வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன விஷயம்னா, நிறைய அந்த அம்மா கோயிலோட சிறப்பு அம்சங்களை நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, அந்த கோயில் அமாவாசை டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயில் போகிற வழி முழுக்க நீங்கள் பார்க்கலாம். கருவாடு கடைகள் பார்க்கலாம், மீன் வறுவல் கடைகள் பார்க்கலாம், அங்கங்கே சிக்கன் வறுவல் கடைகள் பார்க்கலாம். என்ன இது கோயிலுக்கு போகிற வழியில் இவ்வளோ அசைவ கடைகள் இருக்கே அப்படின்னு நீங்கள் கூட பார்க்கலாம். மீன் வறுவல், பச்சை கருவாடு, சிக்கன் வந்து சமைச்சது சிக்கன், அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கோங்க. நம்ம போகிற வழி முழுக்கமே பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, மற்ற அம்மன் கோயில்களுக்கே போனால் கூட நீங்கள் அசைவம் சாப்பிடாம சுத்தபத்தமாக தான் போகணும். ஆனால் அந்த அம்மா கோயிலுக்கு, மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலுக்கு நீங்கள் போனோன்னா அசைவம் சாப்பிட்டுட்டு போகலாம், வரும்போதும் சாப்பிட்டுட்டும் வரலாமா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த அம்மாவுக்கே உண்டான சிறப்பு அதுதான். ஏன்னா அந்த அம்மாவுக்கும் பிடிச்ச விஷயம், அங்காளம்மனுக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா அசைவ படையல் தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச விஷயமா. அதனால் அந்த அம்மா கோயில்களில் போகிற அந்த அங்காளம்மனுக்கே எங்கேயுமே பலி அப்புறம் மயான கொள்ளை, சூறையிடுறது, அந்த மாதிரியான எல்லாமே அசைவ படையலாக தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி அந்த பக்தர்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகள் கிடையாது. அசைவம் சாப்பிடாமல் வரணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு கிடையாது. போகும்போது கூட நீங்கள் கருவாடுகள் வாங்கிட்டு போகலாம். அந்த அம்மா கோயிலேருந்து நீங்கள் கருவாடு வாங்கிட்டு போனீங்கன்னா, அப்படியும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ கருவாடு வாங்கிட்டு போய் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வணங்குனீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த வாசத்துக்கே நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து நம்ம வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க, நம்ம குடும்பத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கருவாடு வாங்கிட்டு போனால் அம்மா பின்னாடி வருவாங்களா அப்படின்னா வருவாங்களாம். ஏன்னா அதனால தான் அந்த ஊருக்கு வந்தால் அசைவமே சாப்பிடாதவங்க கூட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்காவது கருவாடு வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சு வணங்குறாங்க. ஏன்னா அந்த அம்மா ஊர் கருவாட்டுக்கு அப்படி ஒரு மகிமை, மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு. அந்த அம்மா அசைவ பிரியை. அந்த அம்மா வந்து சுடுகாட்டில் கோயில் கொண்டிருக்க தெய்வம். மலையனூருக்கு உண்டான சிறப்புகளில் இதுவும் ஒரு தனி சிறப்பு. அசைவன்றது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு. நம்ம போனாலும் சாப்பிட்டுட்டு போகலாம், வரும்போதும் சாப்பிட்டுட்டு வரலாம். அதனால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, பாவமும் அப்படி எதுவுமே கிடையாது. பெரும்பாலும் கோயிலேருந்து வரவங்க அந்த ஊர் மக்களே சொல்கிறது என்னென்னா, அசைவம் சாப்பிட்டுட்டு போங்க, அப்போ தான் இந்த அம்மாவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானுமே நிறைய முறை மீன் வறுவல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அந்த அம்மாவுடைய அருளை பெறுங்க, மலையனூர் போங்க, அந்த அந்த அம்மாவுடைய அருள் பெறுங்க.